ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது மாம்பழம் ஜூஸ். மாம்பழம் ஜூஸ் நீங்கள் வீட்டில் ரெகுலராக பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, மாம்பழம் சர்க்கரை பிளெண்ட் பண்ணிவிட்டு அப்படி சாப்பிடுவீங்க. அப்படி இல்லைனா அதில் கொஞ்சம் ஐஸ்கிரீம் அதுக்கப்புறம் பால் இதெல்லாம் போட்டு பிளெண்ட் பண்ணி அப்படின்னு சாப்பிட்லாம். ஆனால் இன்றைக்கி நம்ம டோட்டலாக அப்படி பண்ண போகிறதில்ல. இந்த மாம்பழம், இளநீர், அதுக்கப்புறம் புதினா இதெல்லாம் போட்டு ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக பண்ண போகிறோம் இந்த மாம்பழம் ஜூஸ். இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள்: மாம்பழம் 1 நம்பர், புதினா இலை 6லேருந்து 8 நம்பர், லெமன் வெஜ்ஜஸ் 1 நம்பர், நாட்டு சர்க்கரை தேவையான அளவு, இளநீர் 150 ml. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த வெயில் காலத்தில் நிறைய பேர் சாப்பிட்ற பழம் என்னன்னா தர்பூசணி. அது மட்டும் இல்லை, இளநீர். அதையும் தாண்டி ஒரு பழத்துக்கு மேலே ஒரு கண்ணு போகுதுன்னா அந்த பழம் என்ன கேட்டினா மாம்பழம் தான். ஏன் கேட்டினா அதோட டேஸ்ட்டு எந்த ஒரு பழத்துலையும் கொடுக்காது. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு அருமையான பழம் தான் இந்த மாம்பழம். இந்தியாவில் எத்தனை வகையான மாம்பழம் கிடைக்குது பார்த்தீங்கன்னா 24 வகையான மாம்பழம் கிடைக்குது. ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு பழம் ஃபேமஸ் சொல்லுவாங்கள்ல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 800 டைப்ஸ் ஆஃப் மாம்பழம் நிறைய இருக்குது சொல்கிறாங்க. அதுக்கு மேலே இருக்கலாம், அது கம்மியாக இருக்கலாம். நான் படித்தது அதனால உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாம்பழத்தை பற்றி ஒரு மருத்துவ குணமும் நம்மளுக்கு இருக்குது. அதாவது என்ன கேட்டிங்கன்னா பளபளப்பாக இருக்கணும் நம்மளை தோல் நினச்சின்னா அந்த டைமில் மாம்பழம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லை, ரத்த ஓட்டத்துக்கு அதிகமாக மாம்பழம் சாப்பிட்லாம். அதுக்கு மேலே இன்னொரு விஷயம் இருக்குது, மாம்பழத்தில் நார் சத்து அதிகமாக இருக்குது. அதனால டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் மாம்பழம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி பல வகையான விஷயங்கள்லாம் இருக்குது. இன்றைக்கி நம்ம மாம்பழம் ஜூஸ் எப்படி பண்ணுறது தான் நமக்கு பார்க்க போகிறோம். இந்த மாம்பழம் ஜூஸ் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு வர பிரச்சனை என்ன கேட்டினா, மாம்பழப்பழம் தோலை பீல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன் கேட்டினா பழம் நல்லா பழமாக பழுத்திருக்கும். அந்த டைமில் தோல் எடுக்கிறதுக்கு பதிலாக உள்ளே இருக்க பழத்தை எடுத்துருவோம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 1/2 கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் லைட்டாக பெண்ட் பண்ணினா இந்த மாதிரி க்யூப்ஸ் மாதிரி அழகாக கட் பண்ணி எடுத்துடலாம். இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் வீட்டில் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக க்யூப்ஸ் உங்களுக்கு அழகாக வரும். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டேரெக்டாக இந்த ஜூஸ் எப்படி பண்ணுறதை பார்க்க போகிறோம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. அதில் இளநீர், அதாவது டெண்டர் கோகோனட்டை இதில் போட்டிருக்கோம். கட் பண்ணி வச்சுருக்க மாம்பழமும் இதில் போட்டிருக்கோம். இதுக்கு பிறகு ஐஸ் க்யூப்ஸ் போடுறோம். இந்த ஐஸ் க்யூப்ஸ் எதுக்கான கொஞ்சம் சில்னஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கு பிறகு புதினா இலை, எலுமிச்சப்பழம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறோம். நாட்டு சக்கரை இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சில பழத்தில் இனிப்பு தன்மை அதிகமாக இருக்கும், சிலது கம்மியாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். பிளெண்ட் பண்ணும்போது தண்ணி ஊற்றலாமா கேட்டினா கண்டிப்பாக ஊற்றக்கூடாது. இளநீர் ஆட் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் மாம்பழம் ஆட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் போட்டு பிளெண்ட் பண்ணும்போது தண்ணி ஆட் பண்ணால் அந்த டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும். அதனால தான் தண்ணி ஆட் பண்ணக்கூட சொல்கிறேன். இதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. இந்த கிளாஸில் கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ், அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பழம், ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மேங்கோ ஜூஸை போட்டு அப்படி எடுத்து சர்வ் பண்ண ஒரு சூப்பராக இருக்கும். நார்மலாக மாம்பழம் ஜூஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்காது. அந்த இளநீர், அதுக்கப்புறம் மாம்பழம், அதுக்கப்புறம் அந்த புதினா டேஸ்ட்டு, இது எல்லாமே சேர்ந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.